மருத்துவர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. சென்னையை பொறுத்த வரைக்குமே நேற்று அடுத்தடுத்து 2 மருத்துவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்த வரைக்குமே மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பும் போராட்டத்தையும் முன்னெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய சிகிச்சைக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மருத்துவர்களுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்குமே பணி பாதுகாப்பு, மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர் மீது மனநல நோயாளி ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனையில் தனது தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியிருந்தார் ஒரு இளைஞர். இது தமிழகத்தை அடுத்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட இருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது மருத்துவ காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற வீதமே தான் இருக்கிறது என்று மருத்துவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. முறையான மருத்துவர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டவர்களை அரசு நியமனம் செய்தால் மட்டுமே இம்மாதிரியான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது மருத்துவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மருத்துவர் இங்கே நடைபெற இருக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணி பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மருத்துவர்கள் மீதான இந்த தொடர் தாக்குதலை கண்டித்தும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்மாதிரியான நடவடிக்கை என்றால் மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய மருத்துவர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்குமே இங்க இருக்கக்கூடிய அந்த ஓபி எனக்கூடிய அந்த பொது சிகிச்சை பிரிவிற்கு மருத்துவர்கள் வராமல் புறக்கணித்திருக்கிறார்கள். பிரதானமாக இருக்கக்கூடிய அவசர சிகிச்சைக்கு மட்டுமே மருத்துவர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் நோயாளிகள் அவஸ்தைப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.